பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆண்டவரே. அது உங்கள் தயவால் தான் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இங்கே கூடியிருக்கின்ற விஷயமானது உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதன்படி நடந்து எங்கள் வாழ்க்கையில் வெற்றி, செழிப்பு, கடவுள் ஆசீர்வதித்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த எபிலிட்டியை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இதோ இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் சிறிது பேர் மட்டுமே கலந்து கொள்கின்றனர் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு எல்லாம் எல்லா நேரத்திலும் போய் சேர்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மாறாக அடுத்த கிளாஸில் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு எது உண்மை, எது நல்லது, எது கெட்டது, எது பொய் என அறிந்து தெளிந்து அதன்படி செயல்பட அவர்களுக்கு கிருபை புரிந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று கேட்கப் போகும் அனைத்து வார்த்தைகளும் ஆண்டவரே, நீர் தாமே தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு அதை உணர்த்தி உண்மையை வெளிப்படுத்தி அந்த உண்மைப்படி வாழ எங்களுக்கு அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் தாமே பேசும் ஆண்டவரே. எங்கள் அனைவருடைய வாழ்க்கையை நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கின்றோம். அதை நீர் உமக்கு ராஜ்யத்திற்கு எப்படி நாங்கள் உதவ வேண்டுமோ அதன்படி எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நம்ம நேற்று கடவுளுடைய வார்த்தை எப்படிலாம் நம்ம கேட்கறதுன்றத நம்ம கேட்டுட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம். பிரேஸ் காட். ஸோ 4 விஷயமா சொல்லலாம். ஒன்று நம்மளுடைய மனசாட்சி, அது மூலியமாக பேசுகிறார். இன்னொன்று வார்த்தை, கடவுளின் வார்த்தை மூலியமாக அவர் பேசுகிறார். 3வது நம்முடைய புதுப்பித்த ஆவியின் மூலியமாக அவர் பேசுகிறார். 4வது தூய ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத இடத்தில் அவர் தாமே அவரை வெளிப்படுத்தி நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு நம்ம நன்றி செலுத்தணும். பிரேஸ் காட். அதாவது ஒரு வசனம் பார்த்தோம்னா மத்தேயு 19:20. ஓகே, 20:19. சாரி. தேங்க்யூ ஜீசஸ். ஐயோ, ஒரு நிமிஷம். அது பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம். வசனத்தை மறந்துட்டேன். ஓகே, மத்தேயு 10:20. சாரி. இப்போ பாருங்க. ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுகிறார். பேசுபவர் நான் அல்ல, மாறாக உங்கள் தந்தையாகிய ஆவியானவரே உங்கள் வழியாய் பேசுகிறார்.
அப்போ நாம கடவுளுடைய வார்த்தையில நிலைச்சு நிற்கும்போது தூய ஆவியார் என்ன பண்றாரு? அவர் நம் வழியாக எல்லாத்தையும் பேசுறாராம். பிரைஸ் காட். அப்போ இப்போ நான் பேசிட்டு இருந்தாலும், இல்ல நீங்க போய் மற்றவர்களுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தைய கொடுக்கிறதா இருந்தாலும், அது வந்து நம்மளுடைய வார்த்தை கிடையாது. மாறாக தூய ஆவியானவருடைய வார்த்தை. அவர் தான் வந்து எல்லா இடத்துலயும் நமக்காக பேசுகிறார். ஓகே. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சிந்த மனசாட்சி மூலியமா பேசுறது, கடவுளுடைய வார்த்தை மூலியமா பேசுறது, அடுத்தது வந்து நம்மளுடைய ஆவி புதுப்பித்த ஆவியின் மூலியமா பேசுறதெல்லாம் வந்து பேசிக்ஸ். அத கடந்து தான் நம்ம இதுக்கு வரணும். தூய ஆவியானவர் டைரக்ட்டா வந்து பேசுறது வந்து அது ஒரு அட்வான்ஸ்ட் லெவல். திடீர்ன்ட்டு வந்து நமக்கு என்ன பேசணுன்ட்டு தெரியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவார்ன்னா, தூய ஆவியானவர் வந்து நமக்கு வந்து பேச ஆரம்பிப்பார். ஓகே. இன்னொரு வசனம் பார்த்தோம்னா, ரோமையர் 8:26ல பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். ரோமையர் ஓகே. ஷேர் பண்ணுங்க. பாருங்க. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத தம்முடைய மூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். ஓகே. வலுவற்ற நிலை. ஒரு இன்ஃபர்மிட்டி ஆர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வலுவற்ற நிலையில நம்ம இருக்கிறோம். நம்ம சிட்யூவேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். அதனால ஒரு சில டைம்ல நமக்கு வந்து என்ன படிக்கிறது, என்ன பேசுறது, எப்படி வேண்டுறது, எல்லா வேலையும் வேண்டியாச்சே. ஆனா, நமக்கு எதுவுமே கிடைக்கலையே. நாம அந்த மாரி புலம்பிக்கிட்டு ஒரு வலுவற்ற நிலையில நம்ம அடுத்த அடுத்த நடவடிக்கை, அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற தெரியாம ஒரு வலுவற்ற நிலையில நம்ம இருக்கும்போது, அந்த இடத்துல தூய ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில், எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்பிக்கை நம்முடைய பெருமூச்சின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ நமக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. என்ன பேசணும்? என்ன இது பண்ணணும்னு சொல்ட்டு, எல்லாத்தையும் நமக்கு வந்து சொல்லிக் குடுக்கிறது யாரு? தூய ஆவியானவர். பிரைஸ் காட். இது இது வந்து எப்படின்னா, ஒரு 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 நல்ல ஒரு உறவு தேவ. நமக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவுல இருக்கும்போது, தூய ஆவியானவருடைய குரல நம்ம வந்து கிளியரா நம்மளால கேட்க முடியும். நம்ம பைபிள்ல திருவெளியத்துல நெறைய வாட்டி நாம பார்த்திருக்கோம். அ சாமுவேல் சின்ன குழந்தையா இருக்கும்போது, கடவுள் வந்து அவரு பேசுறது வந்து அவரு கேட்டிருக்குது. அடுத்தது வந்து மோசே கிட்ட வந்து புல்செடி எரிஞ்சுட்டு இருக்கும்போது அவர் அந்த அந்த இடத்துல பேசுறாரு. எலைஜா கிட்ட வந்து தீர்க்கதரிசி எலைஜா கிட்ட எப்படி அவர் வந்து அ பலத்த காத்தோ, இல்ல நிலநடுக்கமோ வரும்போது அவருடைய வார்த்தையை கேட்கல. மாறாக அது எல்லாம் முடிந்த பிறகு மெல்லியதாக அ ஒரு ஒரு சிறியன்னு சொல்ல முடியாது. மெல்லியதாக ஒரு குரல்ல கடவுளுடைய வார்த்தை தீர்க்கதரிசி எலேஜாவுக்கு கேட்கப்படுகிறது. பிரைஸ் காட். அதனால கடவுள் கேட்கிற மாரியான குரல்ல பேச மாட்டார். நாம சொல்லவே இல்ல. அது எல்லாமே வந்து அ அ நம்மளுடைய நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுடைய பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதுக்கப்புறம் நம்ம நெறைய இது பார்த்திருக்கோம். அ அ அது என்னது சயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ அது என்ன பாரிசீஸ் வந்து எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்து ஒரு சைன் காட்டுங்க. வானத்திலிருந்து ஒரு சைன் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி கூட தூய ஆவியானவர் பேசுவார். அதாவது இந்த மிராக்கிள்ஸ்லாம் நடக்குது. இந்த ப்ரீச்சிங் டைம்ல வந்து பிரதர் ஜான்சனோ, இல்ல சிஸ்டர் ஜோஸ்லினோ, இல்ல நாங்களே யாரோ வந்து கூப்பிட்டு பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு மிராக்கிள் நடக்குது. அது எப்படின்னா, அந்த இடத்துல தூய ஆவியானவர் அந்த மிராக்கிள் பவர் அந்த அ ஹீலிங் பவர அந்த குணப்படுத்துதலுடைய
குணப்படுத்துவதுள்ள ஆற்றல அந்த இடத்துல வெளிப்படுத்துறார். நம்ம வந்து இப்ப பைபிள்ல பார்த்திருக்கோம். இந்த ரெட் சி வந்து அப்படியே இதாகுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, எல்லாமே தூய ஆவியானவருடைய செயல் தான். கடவுள் டைரக்ட்டா வந்து பண்ணாம, தூய ஆவியானவர் மூலியமாக எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அத விடுங்க. கட இந்த உலகத்த படைக்கும்போது கூட, தூய ஆவியானவர்ல நம்ம என்ன படிக்கிறோம்? தூய ஆவியானவர் அந்த தண்ணீர் மேலே அப்படியே நடமாடிக் கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். ஸோ எப்போ கடவுள் ஒளி உண்டாகுக அப்படின்னு சொல்றாரோ, தூய ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உலகத்துல இருந்து, அவர் அத எடுத்து வந்து அ நேச்சுரலான உலகத்துல அவர் வந்து வைக்கிறார். இது எல்லாமே வந்து தூய ஆவியோட செயல் தான். யோசேப்புக்கும், டேனியல் மூலியம் அவங்க மூலியமுக்கும் அந்த இதுல ட்ரீம்ஸ்ல வந்து பேசுறாரு. ப்ராஃபஸி மூலியமா பேசுவாரு. விஷன் மூலியமா பேசுவாரு. இது எல்லாம் நாம வந்து பார்த்திருக்கோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். கழுத மூலியமா கூட கடவுள் வந்து தூய ஆவியினால பேசியிருக்காரு. அப்போ நேத்து நான் சொன்னேன் இந்த ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் கூட தூய ஆவியானவர் சொல்றது தான். ஓகே, இந்த இடத்துல நீ இத செய்யணும். அதாவது இத வந்து இந்த குடும்பத்துக்கு நீ வந்து இத சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன பண்ணுவார்ன்னா, நாம தான் தூய ஆவியானவர்ட்ட கேட்கணும். இத வந்து அவங்க வந்து ப்ராஃபஸியா சொல்லாம, அவர் என்ன பண்ணுவாரு, அத வந்து அந்த பைபிளோடயே கலந்து நாம வந்து சொல்லணும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நம்ம புதிய ஏற்பாடுல ஐசாயா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஐசாயா அந்த ஐசாயாவுடைய அந்த மாரி ஒரு ஆத்தர்ஸ்லாம் ப்ராஃபஸி ஆத்தர்ஸ். அவன் என்ன நடக்க போதுன்றத முன்கூட்டியே சொல்றாரு. இதெல்லாம் யாருடைய இது? இது எல்லாமே வந்து தூய ஆவியானவருடைய செயல் தான். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ எல்லா வழிகளிலும் கடவுள் நமக்கு அவருடைய பேச்சை, அவருடைய குரலை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 24 மணி நேரமும் அவர் நம்ம கூட பேசணுன்ட்டு இஷ்டப்படுறாரு. ஆனா, நமக்கு என்ன எப்படி பேசணும்னு தோணுதோ, அதன் மூலியமா தான் பேசுவார். நாம கடவுளுடைய வார்த்தையில எப்படி கே அ கேட்கணும்னு நெனைக்கிறோமோ, அது மூலியமா ஒருத்தர் கூட பைபிளோட வித் அந்த வார்த்தையில பேசுவாரு. இன்னொருத்தவங்க மூலியமா அந்த குரல்ல கூட பேசலாம். ஸோ, அவர் யாருகிட்ட எப்படி பேசணும்ன்றத வந்து அவருக்கு தான் தெரியும். அதனால நாம என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைய கேட்கறது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் நமக்கு எல்லாமே நடக்குது. அந்த அவருடைய வார்த்தை இல்லன்னா, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த 4வது இதுல எப்படி பேசுறார்ன்னா, தூய ஆவியானவர் வழியாக நமக்கு வந்து அ டைரக்ட்டா வந்து நம்மகிட்ட பேசுறாரு. ஓகே. இன்னொரு ஒரு வசனம் பார்ப்போம். யோவான் 16, 12லிருந்து 15. யோவான் 16. காஸ்பல் ஆஃப் ஜான். சுவிசேஷம் 12ல பார்ப்போம். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன. ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. இது எத பத்தி சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த தீர்ப்பு நாள்ல அ தீர்ப்பு பற்றி அவர்களுக்கு அடுத்தான அதெல்லாம் அந்த தூய ஆவியானவர் இதுக்கு என்ன சொல்றாரோ அத பத்தி சொல்றாரு. என்ன நடக்கப் போகுதுன்று. அதை தாங்க உங்களால் இயலாது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த மாரி அ சிலுவை சாவை ஏற்கணும்ன்றது வந்து அவருக்கு தெரியும். அது வந்து சீடர்களுக்கு வெளிப்படுத்தி வந்தார். ஆனா, சீடர்கள் அத வந்து ஒழுங்காக கேட்காம அப்படியே விளையாட்டுத்தனமா இருந்துட்டாங்க. ஆனா, இந்த 39 தசையடிகள், முள்முடி கிரீடம், அப்புறம் சிலுவைய தூக்கிட்டு நடக்கிற அதெல்லாம் பத்தி எதுவுமே அதான் சொல்றாரு. உண்ம அ உங்களால் தாங்க இயலாது. ஆனால் உண்மையை வெளிப்படுத்தும் இத தான் நாம் படிச்சோம். தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களுக்கு வழிநடத்துவார். எதற்காக அந்த 39 சாட்டையடிகள்? எதற்காக அந்த முள்முடி கிரீடம்? எதற்காக அந்த ஆணி கொண்ட காயங்கள்?
அவர் அதை வந்து நமக்கு உணர்த்துவாராம். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். தம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். நாம் அவரிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அவருடைய சீடர்கள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். பிரேஸ் காட். அவர் சொல்றதெல்லாம் இன்னுமே அவங்களுக்கு வந்து புரியல. ஆனா இன்னுமே நிறைய சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு எடுத்துரைக்கிறார். அதன்னா அவங்களுக்கு வந்து முடியல. அப்போ தூய ஆவியானவர் வந்தால் மட்டும் தான் அத வந்து இது பண்ண முடியும். நமக்கு அத வந்து என்னதென்று கத்துக்க முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரும்போது, அவருடைய வார்த்தைய நீங்க கேட்கும்போது, அவர் உங்களுக்கு நடந்ததை எல்லாத்தையும் வெளிப்படுத்தும்போது, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே முற்றிலுமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அ அதாவது நம்ம நெறைய நேரத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து நம்மளுடைய பசங்களோ சரி, நம்மளுடைய கணவர்களோ சரி, இல்ல அ நண்பர்களோ சரி, அவங்க மாறணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நெறைய விஷயம் பண்றோம். அதுல ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றது. புரியுதா? அந்த அந்த வந்து அத நிறுத்துங்க. அத வந்து பண்ண முடியாது. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எதையும் மத்தவர்களுக்கு வர வைக்க முடியாது. அப்படி வந்தாலும் அது சிறிது காலம் தான் நீடிக்குமே தவிர, முழுவதுமாக நீடிக்கப் போவதில்லை. அதான் பவுலடிகளார் வந்து 1 1 அ எபேசியர் 1:16 பார்ப்போம். எப்படி பேசுறாரு பாருங்க. நான் இறைவனிடம் வேண்டும்போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புரவற்றது மேலானது என்று நீங்க அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளிவூட்டப் பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றல் கிறிஸ்துவின் செயல்படுத்தி ஓகே, அதை விடுங்க. அகக்கண்கள் உயிரூட்டப் பெறுவனவாக. என்லைட்டன் யோர் ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ஸ். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவார்னா, illuminate the word of God. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்குன்றத, அந்த வசனத்துல எந்த அர்த்தம் இருக்குன்றத தூய ஆவியானவர் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெளிச்சம் அடிச்சு காட்டுவார். illuminate அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இருண்ட இடத்துல ஒரு ஒரு டைமண்ட். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எப்படி சொல்லலாம்? இருட்டா இருக்கு. அந்த இடத்துல திடீர்னுட்டு வந்து இந்த டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. இந்த ஒரு கதை. என்னன்னா, இந்த கதை உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா படிச்சது வரைக்கும் நான் சொல்றேன். இந்த நாகப்பாம்பு இருக்கு தெரியுமா? நாகப்பாம்பு. அதுல வந்து அது வந்து ஒரு சில நேரத்துல வந்து அதுக்கு ஏதோ அந்த டைமண்டுன்ட்டு என்னமோ டைமண்டா இல்ல அது ஒரு ஒரு கல்ல வந்து கக்குமாம். ஸோ அது என்ன பண்ணுமா, இருட்டுல வந்து அது என்ன பண்ணும், அந்த கல்ல கக்கி அதுல வந்து இரை தேடுமாம். அந்த அந்த கல்லுக்கு வந்து ரொம்ப காசு ஜாஸ்தியாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்ல கக்கிட்ட பிறகு அந்த இருட்டுல வந்து அவ்ளோ வெளிச்சமா, அந்த வெளிச்சம் அவ்ளோ பிரைட்டா இருக்குமா. பிரேஸ் காட்.
ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த இது மேல ஏதாச்சும் ஒரு பெரிய கவர் மாரி அத போட்டு விட்டுட்டு, அத இது பண்ணி விட்டுருவாங்களாம். ஸோ, அது என்ன பண்ணுமா, அந்த பாம்பு வந்து ஏதோ இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அது சிலது வந்து அது அப்படியே இருந்து செத்து போயிடுமா. இன்னொன்னு சிலது வந்து பாம்பு வந்து இந்த மாரி பயந்து போயிடுமா. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்லன்னு தெரியல. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த இருட்டுலயும் அந்த கல்லுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. அதே மாரி கடவுளுடைய வார்த்தைக்கும், கடவுளுடைய வசனத்துக்கும் நெறைய சக்தி இருக்கு. நெறைய ஒரு அ ஒரு பவர் இருக்கு. அந்த அந்த பவர உங்களுக்கு காட்டுறது யாருன்னா, இந்த தூய ஆவியானவர். இப்ப என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, 35, 36 வருஷம் வரைக்கும் எனக்கு வந்து கடவுள பத்தி எதுவுமே தெரியாது. இத்தனைக்கும் நான் வந்து பிறப்பாலே கிறிஸ்தவன். அதனால என்கிட்ட இத பத்தி யாரும் சொல்லலன்னு நெனைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நான் வந்து இந்த பீடர் சிறுவர்களா இருக்கும்போது, இந்த மாஸுக்குலாம் வந்து சர்வீஸ் பண்ணுவோம்ல. அப்போ வந்து இந்த பீடர் சிறுவர்களுக்கான ஒரு தியானமானது எங்க கோயில்ல நடந்தது. ஸோ, அப்போ வந்து நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். நான்லாம் ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கேன். ஒரு சில விஷயத்த வந்து தூய ஆவியானவர் எனக்கு வந்து ஞாபகப்படுத்தணும். ஸோ, அந்த இடத்துல வந்து ஒரு பிரேயர் முடிஞ்சு நடுவுல ஒரு பிரேக். அந்த பிரேக்குக்கு அப்புறம் என்னன்னா, எல்லாரும் பிரேயர் பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் பிரேயர் பண்ணணும். இருக்கிற 25 பேர் என்னமோ இருப்பாங்க. ஜூனியர்லேருந்து சீனியர் வரைக்கும் எல்லாரும் பிரேயர் பண்ணணும். சின்ன பசங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒண்ணொன்னா பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் லைன்ல வரும்போது எல்லாரும் வந்து இந்த வாழ்க, இந்த இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரேஸ் காட். இப்போ நான் வந்து என்கிட்ட வரும்போது நான் அந்த பிரதர் கிட்ட கேட்டேன். பிரதர் எனக்கு பிரேயர்னாலே என்னன்னு தெரியாது. நான் அப்ப தான் புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஜெபங்கள் மத்தவங்கலாம் அந்த ஜெபங்களும் பண்ணாங்க. எனக்கு அந்த ஜெபம் கூட என்னன்னு தெரியாது. பரலோகத்தில இருக்கிற எங்கள் பிதாவே, அப்புறம் வந்து அ ரோசரி அதெல்லாம் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்றது அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, "நீ கண்ண மூடு. நான் உன் தல மேல கைய வைக்கிறேன். நீ ஜெபி" அப்படின்னாரு. நான் பிரேயரே பண்ண தெரியாதுன்றேன். ஜெபின்றாரு. இது என்ன அர்த்தம் எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, தலை மேல கைய வச்சாரு. தலை மேல கைய வச்சு எனக்கு இந்த வார்த்தைய சொன்னது வந்து கிளீனா கேட்டது. இவருடைய அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொன்னா, "ஓப்பன் ஹிஸ் ஐஸ்" அப்படின்ட்டு அவர் வந்து பேசினாரு. ஓகேவா? "இவருடைய கண்கள் திறக்கப்படுவனவாக" அப்படின்னு சொன்னாரு. அத வந்து இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. நான் உடனே அவரு என்னதான் கண்ண தொறக்க சொல்றாரு போலன்னு சொல்லிட்டு கண்ண தொறந்தேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, "இல்ல நீ கண்ண மூடி ஜெபி" அப்படின்னாரு. என்னத்த கண்ண மூடி ஜெபிக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்ண மூடுனது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. திடீர்ன்ட்டு எந்திரிச்சு கண்ண தொறந்து பார்க்கும்போது, அ ஜூட் ஒரு அற்புதமான ஒரு பிரேயர் ஒண்ணு பண்ணேன். இந்த மாரியான ஒரு பிரேயர இதுவரைக்கும் நான் இந்த ஆல்டர் பாஸ்ல யாருமே பண்ணது கிடையாது. அந்த மாரி ஒரு பிரேயர் சூப்பர் அப்டின்னாரு. பிரைஸ் காட். அப்போ இந்த இத வந்து எப்போ இந்த தூய ஆவியானவர் வந்து எனக்கு என்ன காட்டுனார்னா, இந்த வசனத்த படிக்கும்போது, "உங்களுடைய அகக்கண்கள் ஒளிவூட்டப் பெறுவனவாக. லெட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பீன் என்லைட்டன்ட்." பிரைஸ் காட். அப்போவே தூய ஆவியானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "உன்னைய நான் தேர்ந்து கொண்டேன்" என்றத சொல்லியிருக்காரு. ஆனா, கரெக்ட்டான வழிநடத்தல் இல்லாதனால, என்னால கடவுளுடைய வார்த்தைய முழுவதுமா கேட்க முடியல. பிரைஸ் காட். அ அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து என்னைய வந்து அ கடவுளுடைய வார்த்தைக்கு வந்து அது திடீர் திடீர்னு வந்து கூப்பிடுவாங்க. எல்லாரும் கும்பலா இருப்பாங்க. நான் எல்லாம் கும்பலா இருப்போம். ஒருத்தர் வந்து கூப்பிடுவாரு, "தம்பி எனக்கு என்னமோ தெரியல. உன்னைய வந்து கடவுள் வந்து உன்னைய பிரேயர் மீட்டிங் வர சொல்றாரு. வருவியா?" அப்படின்னு கேட்டாரு. அட போங்க பிரதர். பிரேயர் மீட்டிங்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் கிண்டல் பண்ணிட்டு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இப்போ தான் எனக்கு உணர்த்துறாரு. இது எல்லாமே வந்து தூய ஆவியானவர் வந்து நம்மகிட்ட எல்லாம் பேசியிருக்காரு. அந்த இடத்துல எனக்கு அந்த புரிதல் இல்லாதனால, யாரையும் என்னைய ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா, இந்த 36, 37 வயசுக்கு அப்புறம், அவருடைய வார்த்தைய நான் திரும்ப கேட்க, அதுக்கப்புறம் தான் தூய ஆவியானவர் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையில இருக்கிற மறை உண்மைகளை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டி, "நான் உன்னைய இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாலே கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார்ன்றத நான் உனக்கு உணர்த்தியிருக்கேன். ஆனா, உன்னால இது பண்றதில்ல. பரவால்ல. இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பின்னு" சொல்ட்டு அவர் வந்து நெறைய விஷயம் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ தூய ஆவியானவர் வந்து நம்ம அகக்கண்களை திறக்கிற வரைக்கும், நமக்கு அந்த தெளிவானது எதுவுமே நமக்கு தெரியாது.
பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ 35 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் எப்படி பிரதர் ஆப்ஷன்னா, நான் ஒரு வெர்டிகோன்ற ஒரு டிசீஸ். அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதாவது தலை தலை சுத்திக்கிட்டே இருக்கும். படுத்துட்டு தான் இருக்கணும். நின்னா தலை சுத்தும். அதாவது என் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து 10 மடங்கா தெரியும். இப்ப இந்த லேப்டாப் இருக்குன்னா, இந்த லேப்டாப் 10 லேப்டாப்பா தெரியும். அதே மாரி 3, 4 பொருட்கள் இருந்தா, அந்த 4 பொருட்கள் வந்து 40ஆ தெரியும். ஸோ படுத்துன்னு தான் இருக்க முடியும். நின்னா, இல்ல உட்கார்ந்தாலோ, நடந்தாலோ ரொம்ப கஷ்டம். நான் அந்த ரெஸ்ட் ரூம்லாம் போம்போது, அப்படியே கைய புடிச்சுக்கிட்டு தான் போவேன். இல்ல என் ஒய்ஃப் வந்து இது பண்ணி விடுவாங்க. எங்கெல்லாம் உட்கார்றனோ, அந்த இடத்துல இருக்கும். அப்படி ஒண்ணு உட்காரணும், இல்ல படுக்கணும். நின்னுகிட்டே வந்தா, இல்ல ஓடுனா, இது பண்ணா, அந்த மாரியான ஒரு எல்லாருக்கும் தெரியும். அந்த இதுல வரும்போது, வாழ்வா, சாவான்ற ஒரு இடத்துல இருக்கும்போது, சரி கடவுளுடைய வார்த்தை மூலியமா இருக்குது நெனச்சு, அதன் மூலியமா நான் உள்ள வந்தேன். ஏன்னா இருந்தாலும் என்னுடைய எண்ணங்கள் என்னன்னா, இந்த சுகம் அத பெற்றுக்கொண்ட பிறகு, நான் வந்து என்னுடைய திருப்பி பழைய செயல்களுக்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய எண்ணம் அப்படி இருந்தது. மாறாக, நான் கடவுளுடைய வார்த்தைய கேட்க, கேட்க, கேட்க என்ன நடக்குதுன்னா, தூய ஆவியானவர் அதில இருக்கும் அந்த வார்த்தையின் அர்த்தத்தையும், வசனத்தின் அர்த்தத்தையும், எனக்கு என்ன திட்டம் இருக்குதுன்றதையும் ஒண்ணொண்ணா தூய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இந்த பேண்டமிக்ல 2020 அதில தான் முழுமையாக தூய ஆவியானவருடைய செயல்பாட்ட என் வாழ்க்கையில நான் வந்து பார்த்தேன். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ தூய ஆவியானவர உணர்த்துதல் நம்ம வாழ்க்கைய அப்படியே திருப்பி போட்டுருச்சு. தலைகீழா இருந்த வாழ்க்கைய அப்படியே நேராக கொண்டு வந்தது கடவுளுடைய வார்த்தை. அப்போ கடவுளுக்கு யார எப்படி தொடர்பு கொள்ளணும்ன்றது அவருக்கு தெரியும். அப்போ நீங்க வந்து என்னன்னா, முற்றிலுமாக நீங்க அவர நம்பலாம். கடவுள் தூய ஆவியானவர் வழியாக இயேசு கிறிஸ்து மூலியமாக நம் உள்ளங்களில் வாழ்கிறார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுள அறியறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தூய ஆவியானவர் கற்றுத் தருகிறார். அதுதான் வந்து 17ல பார்க்கிறோம். கடவுள் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. பாருங்களேன், கடவுள பத்தி தெரியறதுக்குமே அவர் என்ன பண்றாரு? அவருடைய ஆவிய நமக்கு அனுப்பி, "என்னைய பத்தி தெரிஞ்சுக்கோப்பா" அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களே கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புரவற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளிவூட்டப் பெறுவனவாக. இது எல்லாமே கடவுள் அளித்த தூய ஆவியானவர் மூலியமாக தான் இது சாத்தியம். அதனால யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல உங்க சொந்தக்காரங்களோ, இல்ல உங்களுடைய நீங்க மற்றவர்கள அன்பு செலுத்துவர்களோ அந்த நபர்களோ, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த எபேசியர் 1 16, 17, 18, 19 வச்சு அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிங்க. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ ஒரு இடத்துல தூய ஆவியானவர் வந்து நம்ம ஆவியின் மூலியமா பேசுவார். நீ இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல தூய ஆவியானவர் டைரக்ட்டா வந்து நம்மகிட்ட பேசுவார். ப்ராஃபஸி மூலியமா பேசுவார். தீர்க்க தரிசனம், விஷன்ஸ், அப்புறம் வந்து ட்ரீம்ஸ், இந்த மாரி நெறையா அவரே பேச முடியாத இடத்துல, சொல் வடிவம் பெற முடியாத இடத்துல, அவர் என்ன பண்ணுவார்? நமக்குள்ளார அவர் நமக்காக பரிந்து பேசி மன்றாடுவார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இன்னும் நெறைய இதுல வந்து அவர் பேசுறார். ஆனா, இதுதான் இந்த நாள நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா, கடவுளுடைய வார்த்தைய கிளீனா நம்மளால கேட்க முடியும். அதாவது அவருடைய விருப்பம் என்னன்னா, அவர் பேசுறத நாம எல்லாரும் கேட்கணும்னு தான் அவருடைய விருப்பம். அது இன்னைக்குன்றது இல்ல. இஸ்ராயேல் காலத்துல இருந்தே அவர் வந்து அத வந்து இது பண்றார். ஆபிரகாமுக்கு
அவர் வந்து பேசுறார். மோசேக்கு அவர் பேசுறார். இஸ்ராயேல் மக்கள் கிட்ட அவர் சொல்லுவார், "நான் வந்து அவங்களோட பேசணும்" அப்படின்னு சொல்லுவார். ஆனா இஸ்ராயேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க, "இல்ல, இல்ல அவர் கூட பேசுறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. இடி முழக்கம் அது இதெல்லாம் வருது. அதனால பயமா இருக்கு. மோசே அவர்களே, நீங்களே போய் பேசிட்டு எங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. அத நாங்க கடைபிடிக்கிறோம்." அப்படின்ட்டு வந்து இஸ்ராயேல் மக்கள் சொல்றாங்க. அதனால ஆண்டவர் அவங்களோட பேசாம முடியவில்ல. அந்த அந்த பேச முடியல. அந்த இத வந்து அந்த ஒரு தருணத்த அவங்க ஏற்படுத்திக்கிட்ட மாரி, நாம அதே மாரி இங்க ஏற்படுத்தக்கூடாது. அவர நம்மள குழப்புறதுக்கு ஒரு ஒரு அதனால அவருக்கு ஒரு பயனுமே இல்ல. அதான் வந்து நம்ம படிக்கிறோம் எபிரேயர் 4:12ல கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய வாளைப் போல கூர்மையானது. பாருங்களேன், கடவுள், இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர், உங்களுடைய ஆவியானவர், அவருடைய வார்த்தை, திருவிவிலியம், அப்புறம் சத்த ஏஞ்சல், சத்துருக்கள் இவங்க எல்லாமே வந்து உங்க 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 முன்னாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்கு? நமக்கு அவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தையும், நாம இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கிறதுக்காக தான் இவ்வளவும் நடக்குது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய முக்கியமான வேலை என்ன? கடவுளுடைய குரலை கேட்கிறோமா? இல்லையா? சில சமயத்துல தூக்கத்துல கூட பேசுவார். நேத்து அந்த சிஸ்டர் கேட்டாங்க. பிரதர் அடிக்கடி எனக்கு வந்து இந்த இவங்களுடைய ஃபேஸ் வருது. அப்போ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க 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 அவருக்கா ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கலாம். அவங்க குடும்பத்தில ஏதோ முக்கியமான விஷயம் கூட இருக்கலாம். இல்ல அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் வரதோ, அது தடப்படுறதாவும் இந்த இருக்கலாம். ஆனா, அதுக்காக நீங்க வந்து ஜெபிங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்கள ஒப்பு குடுத்து நீங்க வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நெறைய நெறைய இடத்துல கடவுள் வந்து தூக்கத்தில பேசியிருக்காரு. ஆ ஆ இங்க நாம போவோம். ஆக்ட்ஸ் 10 திருத்தூதர் பணி. ஓகே. செசரியா நகரில் கொர்நேலியு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலிய எனப்பட்ட பண்டை பிரிவில் நூற்றுவ தலைவர். அவர் எதைப்பற்றுள்ளவர், தம் வீட்டார் அனைவரிடமும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், மக்களுக்கு இரக்கச் செயல்கள் பல புரிந்தவர், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தார். ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். பாருங்க, காட்சி, விஷன். அதில் இதெல்லாம் விஷன்ல தான் நடக்குது. அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்நேலியு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உத்துப் பார்த்து, ஆண்டவரே என்ன என அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், உம் வேண்டுதலுக்கு இரக்கச் செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன. அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். இப்போது அவர் இதெல்லாம் விஷன்ல நடக்குது. இப்போது யோப்பா நகருக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும். தோல் பணியிடும் சீமோன் என்பவரிடம் வீட்டில் அவர் விருந்தினராய் தங்கியிருக்கின்றார். அவர் வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். தம்மோடு பேசிய வானதூதர் சென்றதும் அவர் தம் வீட்டு வேலையாட்கள் இருவரையும் தம் நம்பிக்கைக்குரிய இறைப்பற்றுள்ள படைவீரர் ஒருவரும் கூப்பிட்டு நடந்தவையெல்லாம் விளக்கிச் சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பினார். அடுத்தது சொல்லுங்க. அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கிக் கொண்டிருந்த போது பேதுரு இறைவனிடம் வேண்டி வீட்டின் மேல் தளத்திற்கு சென்றார். அப்போது மணி 12. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் நிலை மெய்மறந்த நிலைக்குள்ளானார். அப்படியே ஒரு ஒரு மயக்க நிலைக்கு போறார். பசி மயக்கம். அப்போ பாருங்க, வானம் திறப்பதையும் பெரிய 4 கார்ப்பாய் போன்றதொரு விரிப்பு 4 மூலைகளிலும் கட்டப்பட்டது தலையில் இறக்கப்படுவதையும் கண்டார். நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பறப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு எழுந்திடு, இவற்றைக் கொன்று சாப்பிடு என ஒரு குரல் கேட்டது.
அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. அவர் பாருங்க, உடனே சொல்லிட்டார் பாருங்க. வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதையும் எதையும் நான் ஒருபோதும் உண்டதில்லை என்று உரைத்தார். 2ஆம் முறையாக குரல் தூய்மையானதையும் எனக் கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. இம்மும்முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தாம் கண்ட காட்சி, அங்கேயும் ஒரு விஷன். பொருள் என்ன என்பதை பற்றி பேதுரு தமக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்தபோது, கொர்நேலியு அனுப்பிய ஆட்கள் சீமோன் வீட்டைக் கேட்டு தெரிந்து கொண்டு கதவருகில் வந்து நின்று, பேதுரு என்னும் பெயருடைய சீமோன் என்பவர் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று கூப்பிட்டு கேட்டனர். பேதுரு இக்காட்சியைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது, தூய ஆவியானவர் அவரிடம், இதோ மூவர் உன்னை தேடி வந்திருக்கின்றனர். நீ கீழே இறங்கி தயக்கமின்றி எதுவுமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல். ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, தூய ஆவியானவர் எப்படி பேசுறாரு பாருங்க. இதோ மூவர் உன்னை தேடி வந்திருக்கின்றனர். நீ கீழே இறங்கி தயக்கமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல். ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன் என்றார். பேதுரு கீழே இறங்கி அவர்களிடம், நீங்கள் தேடுபவர் நான் தான், நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அப்போ வந்து எல்லாம் சொல்றாங்க. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுள் எப்படிலாம் பேசுறாருன்றத நமக்கு தெள்ளத் தெளிவாக இந்த திருவிவிலியம் உணர்த்துகிறது. ஆனா அதை கேட்கிறதும் கேட்காததும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கிற அந்த சாய்ஸ்ல தான் எல்லாமே இருக்குது. நம்மளால ஏன் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியல? கடவுள் 24 மணி நேரம் பேசுறாரு. ஆனா அவருடைய வார்த்தையை நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியலையே, ஏன்? அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரணத்தை நாம வந்து பார்க்கலாம். எதற்காக கடவுளுடைய வார்த்தையை நம்மளால கேட்க முடியல? எதற்கு இந்த விஷயம்? அப்போ அடுத்த அடுத்த நேரங்கள நம்ம என்ன பண்ணணும்னா, இத வந்து நம்ம வந்து கரெக்ட்டா பார்க்கணும். முதலாவது என்னன்னு சொன்னா, வேலை பளு இன்மை. வேலை பளு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தா பிஸினஸ். பிஸியா இருக்கிற இது. அப்போ எப்பவுமே அ வேலைக்காக ஆக்கியூபை பண்றது. இதுதான் வந்து ஒரு மோஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். கேட்டுருக்கீங்களா? நான் வந்து பிரேயர் மீட்டிங்லாம் நீங்க யாராச்சும் போய் கூப்பிடும்போது அவங்க சொல்லுவாங்க, "பிரதர் நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இன்னொரு நாள் வரேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே இருக்காது. நான் கூட நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து கேட்கும்போதெல்லாம், "நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்." என்ன அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா அவருடைய இதுக்கு போகாம இருக்கிறது 1. 2வது அ தேவையில்லாத விஷயத்த போட்டு பண்ணிட்டு இருக்குது. பாருங்க, திடீர்ன்ட்டு வந்து தூய ஆவியானவரோட குரலா நீங்க கேட்கிறீங்க. சொல்றாரு. "வாங்க உங்களோட நான் வந்து பேசணும்" அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இது வந்து மனசாட்சியோ, இல்ல வார்த்தை மூலமா எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? அவரே டைரக்ட்டா கூட வந்து உங்ககிட்ட பேசலாம். இந்த 4 விதத்துல ஏதோ ஒரு வழியில அவர் வந்து பேசுவார் கண்டிப்பாக. கடவுள் உங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? தூய ஆவியானவர ரெடி பண்ணுவார். கெட் ரெடி. ஐ வாண்ட் டூ டாக் டூ திஸ் பெர்சன். அவர்கிட்ட பேசணும். நீ ரெடியா இரு" அப்படின்னு சொல்றார். உடனே தூய ஆவியானவர் என்ன பண்றாரு? கடவுளுடைய அதாவது நம்ம படிச்சிருக்கோமே, கடவுள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தோ, கடவுளிடமிருந்தோ எதை கேட்கிறாரோ அதான் நம்மகிட்ட வந்து சொல்லுவார். உடனே நம்மளுடைய கோஆப்பரேஷன் இல்லாம நமக்கு அவர் வந்து சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லுவாரு? "நீ என்னதான் பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், கொஞ்சம் அத எடுத்து வச்சுட்டு வரியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த 4 விஷயத்துல ஏதோ 4 வழிகள ஏதோ ஒரு வழியில நமக்கு உணர்த்துவார். அந்த சமயத்துல நாம என்ன செய்றோம்? என்ன சொல்றோம்? ஓகே. நாம ஒரு சில டைம்ல ஓகே நான் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது, அப்பதான் ஒரு 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 சிந்தனை வரும். ஐய்யயோ! நாம வந்து கரண்ட் பில் கட்ட போணுமே! நாம போய் கட்டணும் இன்னைக்கு போயிட்டு அதே மாரி இந்த மாரி நெறைய ஆயிருக்கு எனக்கு. ஒரு டைம்ல வந்து வார்த்தையில இருக்கும்போது தான், அது கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்த தருணம். அந்த 2013லேருந்து 2020 வரைக்கும்.
அப்போ வந்து எனக்கு வந்து தெளிவா எனக்கு வந்து உணர்த்துறார் தூய ஆவியானவர். இந்த இடத்துல வந்து நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னுடைய வா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னும்போது நான் திடீர்ன்ட்டு இல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் அத போய் செய்றேன்னு சொல்லிட்டு அத போய் நான் போம்போது, அன்னைக்கு தான் யோசிக்கிறேன். அந்த கவர்ன்மென்ட் ஆஃபீஸ் அங்க அன்னைக்கு வந்து குளோஸ்ட். அன்னைக்கு வந்து லீவு. அப்புறம் தேவையில்லாம அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தது 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் தான். சரி இதுக்கப்புறம் நம்ம போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு உணர்த்துதலும் எதுவும் வரல. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த பைபிள் படிக்க போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பிரைஸ் காட். அதாவது பிஸினஸ் ரொம்ப பிஸியா காட்டுறது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் கிட்ட நேரம் செலவழிக்கிறது. நெறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க, "ஏன் நீ ரொம்ப உழைச்சிட்டப்பா." அதாவது பிரதர் ஜான்சன் இருக்காரு. அவர்ட்ட போயிட்டு நீங்க வந்து ரொம்ப ப்ரீச் பண்ணிட்டீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு கோவம் வந்துரும். புரியுதா? அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து கோவம் வந்துரும். அதனால நாங்க வந்து அவர்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டோம். அவர் எடுக்கணும்னாருன்னா நாங்க விட்டுருவோம். ஓகே நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருவோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதாவது நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "நீ வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ட. ரொம்ப நேரம் இது பண்ணிட்ட. நீ போய் ரெஸ்ட் எடு. அ அ இது உங்க குடும்பத்தோட இது பண்ணு." அந்த மாரி. அதெல்லாம் வந்து என்ன சொல்ல கடவுள் சொல்லியிருக்கார்ல, என்னுடைய தேவைக்காக நீங்க வந்து உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய அப்பாவோ, உங்களுடைய அம்மாவோ, உங்க தங்கச்சியோ யாருனாலும் நீங்க ஆ அவங்களலாம் விட்டுனீங்கன்னா, 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். மனைவிய தவிர்த்து. ஓகேவா? நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி அந்த ஒய்ஃப்ன்ற அந்த இடத்துல வராது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த பிஸினஸ் இந்த வேலை பளு அந்த மாரியான ஒரு விஷயத்துல நம்ம போய் விழுந்துறக்கூடாது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதாவது இந்த இடத்துல நான் அவர் தூய ஆவியானவர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோதான். வேற எந்த முக்கியமான விஷயம் நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. இந்த பிஸிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அ பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸி பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். கடவுளுடைய வார்த்தைய கேட்கறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலை பளுன்றது எதுவுமே கிடையாது. பிரியாரிட்டி வந்து எதுவுமே கிடையாது. முக்கியத்துவம் எதுவே கிடையாது. கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியத்துவம். என்ன ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், கடவுளுடைய வார்த்தைய கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே சாமுவேல் சொன்ன மாரி சொல்லணுமாம். "உம்முடைய அடிமை நான் கேட்கிறேன்" அப்படின்ட்டு. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இது எப்போ வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவருடைய ஒரு நல்லுறவுல இருக்கும்போது இது சாத்தியம். பிரைஸ் காட். அதாவது எப்பவுமே அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கணும். பவுல் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாராம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் டங்ஸ் பிரேயர் பண்ணுவாராம். அந்த டங்ஸ்ல பிரேயர் பண்ணதுனால அவருக்கும் கடவுளோடைய உள்ள ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப பலப்படுத்தப்படுகிறது. ஸோ, அந்த ரிலேஷன்ஷிப் பலப்படுத்தப்படும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து தூய ஆவியாரின் வெளிப்பாட்டு ரொம்ப நெறையா கிடைச்சது. மத்த மத்த அ ஸ் அப்போஸ்தலர்களுக்கு விட பவுலுக்கு அடிகளாருக்கு வந்து கிடைச்சது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா, அவர் எப்போதுமே அவர் வந்து காத்துக்கிட்டே இருப்பாரு. கடவுளே என்ட்ட சொல்லுங்க. என்கிட்ட பேசுங்க. என்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு அடுத்த மனுஷர் கடவுள் கூட பேசுறதுன்னா அவர் மட்டும் தான் நெனைக்கிறேன். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இந்த வேலைபள் என்ன பண்ணும்னா, ஆ ஓகே. நீ இதுவரைக்கும் கடவுள்கிட்ட கேட்டது போதும். இதுவரைக்கும் படிச்சது போதும். இதுவரைக்கும் கேட்டது போதும். வா நம்ம வேற வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை பளு. 2வது பார்த்தோன்னா, அவுட்சைட் இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, வெளிப்புற தாக்கங்கள். அவுட்சைட் இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஒரு காலத்துல நான் வந்து யங்ஸ்டரா இருக்கும்போது, இந்த இன்டர்நெட் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். 2008லயே நாங்க வந்து அந்த ஐடி பெங்களூர்ல இருக்கும்போது, அந்த இன்டர்நெட்டுக்காக ஒரு ரொம்ப ரொம்ப அலைஞ்சோம். அப்பவே வந்து அ 4000 5000 ஒரு மாசத்துக்கு வரும். அதுவும் என்ன ரொம்ப ஃபாஸ்ட்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான எம்பில தான் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜிபில வருது. பிரைஸ் காட். எம்பில தான் வரும். அதுவும் லிமிட்டட். இவ்வளோ மாசத்துக்கு இவ்வளோ தான். இவ்வளோ இவ்வளோ இதான். அத தாண்டிடுச்சுன்னா
உங்களுக்கு வந்து இது வராது. ஆனா பயங்கர காஸ்ட்லி. ஸோ அப்பலாம் இன்டர்நெட்டே கிடையாது. பிரைஸ் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, மொபைல்ல 5G, 4Gன்றாங்க, 5Gன்றாங்க. ஒரு இது தட்டுனா டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டா மொபைல்ல காட்டுது. அதே மாரி பார்க்கக்கூடாததையும் நெறைய பேர் பார்க்குறாங்க. சொல்லுவாங்கள்ல, ஒரு நெறைய பேர் டெக்னாலஜி அட் த ஃபிங்கர்ஸ் இன் யோர் அட் யோர் ஃபிங்கர்ஸ் டிப். தொழில்நுட்பம் உங்களுடைய கையில இருக்காம். அந்த மாரி. அப்போ அந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க அந்த நெறைய அ டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு வந்து வரும். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணணும், இந்த என்டர்டெயின்மென்ட்ல நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த தீய ஆவி சொல்லிக் குடுக்கும். மியூசிக், டிவி, மூவிஸ், வீடியோ கேம், சோசியல் மீடியா, மெசேஜு. ஒரு டைம்ல வந்து Facebook மெசேஜ்ன்னு ஒண்ணு இருந்தது. இப்ப அதெல்லாம் போயி அடுத்தது வந்து Instagram, அப்புறம் வந்து ஷார்ட்ஸு, அப்புறம் வந்து ஸ்டேட்டஸு, அப்புறம் இப்ப வந்து Instagram ரீல்ஸ். ஓகே, பிரைஸ் கார்ட். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, எப்படி சொல்லுவான்னா, எப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னா, அவர் பிரெயின்ஸ் ஹேவ் டூ எக்ஸ்பெண்ட் எனர்ஜி ப்ராசஸிங். ஓகே, எக்ஸ்பெண்ட் எனர்ஜி ப்ராசஸிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ம். ஒரு நிமிஷம். இத நம்மளுக்கு புரியறதுக்கு அந்த பிரெயின் வந்து அப்படியே நம்ம அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி இது இந்த இதில தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஓகே. நான் வந்து இதில வந்து நல்லது இல்லன்னு சொல்ல வரல. நல்லதும் இருக்கு. ஆனா எத்தன பேர் அந்த நல்லத யூஸ் பண்றாங்க? பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இதுலயும் கடவுளுடைய வார்த்தை தூய ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த அவுட்சைட் இன்ஃப்ளூயன்சஸ் வெளிப்புற தாக்கங்களுக்கு அகெயின்ஸ்டா நம்ம கூட போராடுகிறார். ஹி இஸ் காம்படிட்டிங் டூ கெட் அட்ராக்டட் டு த வேர்ட் ஆஃப் காட். எப்படி நீங்க Facebookஓ இந்த ரீல்ஸ்லோ பார்க்கும்போது நெறையா பார்த்துக்கிட்டே போகும்போது அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, பிரைஸ் காட். அதே மாரி கடவுளுடைய வார்த்தையிலயும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. அது வந்து டெம்பரரி தான். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கும். நமக்கு அந்த அந்த அ வேறுபாடு தெரியணும். கடவுளுடையல நேரத்த செலவழிக்கிறதுக்கும், தேவையில்லாத விஷயத்துல நேரத்த செலவழிக்கிறதுக்கும், நமக்கு வேறுபாடு தெரியணும். இதுல செலவழிச்சா என்ன நடக்கும்? இதுல செலவழிச்சா என்ன நடக்கும்? ஏகப்பட்ட காச நான் கொண்டு போயிட்டு இந்த தண்ணி அடிக்கிறத போய் செலவழிச்சேன். இப்போ யோசிக்கிறேன். அந்த காசெல்லாம் செலவழிச்சிருந்தா எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் கடவுளுடைய ராஜ்யத்துல. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும், கடவுளுடைய செய்தியையும் கேட்க என்ன ஆகுதுன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகுது. எதற்காக நீங்கலாம் ஒவ்வொரு வாரமும் மறக்காம இந்த குடுத்தோனே வரீங்க? அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கேட்கறதுக்காக. அதனால கேட்காதவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு சில வேலை காரணத்தினால இருக்கலாம். அதுக்கப்புறமும் அவங்க YouTubeல போய் கூட கேட்கலாம். ஆனா, அவங்க அவங்க எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. கடவுளுடைய கடவுள் கூட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதற்கான பலன நம்ம கண்டிப்பாக நம்மளால பார்க்க முடியும். ஓகே. அது வந்து 2வது. அடுத்த எதனால கடவுளோடைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல. 3வது பார்த்தீங்கன்னா, அ நடத்தைகள் மற்றும் அணுகுமுறைகள். பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ். ஓகே. பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ். ஆட்டிட்யூட்ஸ்ன்னு பார்த்தா, ஜெலசி, இன்கிராட்டிட்யூட், பிட்டர்னஸ், கிரிட்டிக்கல் நேச்சர். இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது? சாத்தான் கிட்ட இருந்து வருது. ஒருத்தன் ஒரு ப்ரமோஷன ஒரு கம்பெனில வாங்கிரக்கூடாது. அவ்வளோதான். அந்த பக்கத்துல உள்ள டீம் மெம்பர்ஸ்க்கு அவ்ளோ வெறுப்பாகும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. சில பேர் வந்து அப்படியே ஜால்ரா தட்டுவாங்க. இவன் வந்து வரவே கூடாது அந்த மாரிலாம்.
ஸோ இந்த மாரி அ ஜெலசி இப்போ கலாத்தியர் 5லயும் யாக்கோபு 2லயும் இந்த 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 ஜெலசி அத பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேய்த்தன்மை வாய்ந்தது. இதெல்லாம் வந்து கடவுள்கிட்டமிருந்து வர்றதே கிடையாது. இந்த ஆட்டிட்யூட் அணுகுமுறை கடவுளிடமிருந்து இந்த அணுகுமுறை வரலனா, நீங்க எங்க போயிட்டு உங்களுடைய வாழ்க்கைய முடிச்சுப்பீங்கன்னு தெரியாது. கடவுளுடைய வசனத்துல ஒண்ணு சொல்லுது. ஆட்டிட்யூட்ஸ் யோர் ஆட்டிட்யூட் டிசைட் யோர் ஆல்டிட்யூட். இந்த ஆட்டிட்யூட்ன்றது வந்து கடவுள் கிட்ட இருந்து வர ஆட்டிட்யூட். அதாவது ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க, நீங்க வந்து கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணா, அவர் உங்களுக்கு சுகம் குடுப்பாரு. ஆனா உங்களுக்கு தெரியும் கடவுள் ஏற்கனவே எனக்கு சுகம் குடுத்துட்டாருன்னு. அத நம்பணும்னு நீங்க அவசியம் கிடையாது. இல்ல நான் இத நம்ப மாட்டேன். கடவுள் எனக்கு ஏற்கனவே சுகம் குடுத்துட்டாரு. நான் அத தான் நம்ப போறேன். ஆனா அவங்க என்ன ஆட்டிட்யூட் அப்டின்னுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நீங்க தான் கழுகை போல பறக்க போறீங்க. அவங்க வந்து மத்த ஆ பறவைகள் போல சோதனை வந்தா போய் ஒளிஞ்சுப்பாங்கன்ட்டு. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ இதெல்லாம் வந்து கடவுள்கிட்டமிருந்து வர்றது கிடையவே கிடையாது. இதுவும் என்ன பண்ணும்னா, இதெல்லாம் வந்து சாத்தானுக்குரியது. அது உங்கள நினைவுல இருக்கும்போது, கடவுளுடைய வார்த்தைய உங்களால எப்படி கேட்க முடியும்? அப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஆட்டிட்யூட, உங்களோட அணுகுமுறைய டெவலப் பண்ண இது பண்ணி யாராவது உங்கள ஏதாவது தப்பா பேசிட்டா அவ்வளோதான். போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. வெயிட் பண்ணிட்டே இருப்போம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ நம்மளுடைய அணுகுமுறைய மாத்தணும். கடவுளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவருடைய அன்ப நமக்கு சொல்லிக் குடுக்குறாரு. நம்மளுடைய அணுகுமுறை மத்தவர்களுக்கும் அன்புல தான் தொடங்கணும், அன்புல தான் முடியணும். அப்போ பாவத்தை நோக்கி குடுத்திருப்பார்ல, வாழ்வும், சாவும், ஆசீர்வாதமும், கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்ரானமி 30:19ல சொல்லியிருப்பாரு. கடவுள் என்ன சொல்றாரு? வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். அதாவது வாழ்க்கைன்றது என்னன்னா, அபாண்டன்ட் லைஃப். அதான் யோவான் 10:10, ரோமையர் 6:23ல, அ யோவான் 3:16ல சொல்ற நிலை நிறையான நிறை வாழ்வு. பிரைஸ் காட். அந்த அபாண்டன்ட் லைஃப்ப நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்களும் உங்க குடும்பத்தாரும் வெவ்வேறு தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைய சூஸ் பண்ணி, அவருடைய ஆட்டிட்யூடு, அவருடைய குவாலிட்டீஸ் அதெல்லாம் நம்ம லைஃப்ல மத்தவங்களுக்கு காட்டுற மாரி நாம வந்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அடுத்தது பிஹேவியர். பிஹேவியர் உங்களுடைய நடத்தையும் என்ன பண்ணும்? கடவுளுடைய வார்த்தைய கேட்க விடாம பண்ணும். பாவத்தை தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கு பாவத்தின் வழியே அந்த நடத்தை போகும். தப்பா திங்க் பண்ணிட்டாங்கன்னா, அத செயல்படுத்துற வரைக்கும் அந்த சாத்தான் உங்கள விடவே விடாது. இந்த பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ண எடுத்து அதன்படி நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே அந்த பிஹேவியரே அப்படியே பேட்டர்னா மாறிடும். இப்போ ஒருத்தர் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி வந்து அ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வாரத்தில 3 நாள் கண்டிப்பா தண்ணி அடிக்கிறது. ஃப்ரைடேனா அது அதாவது நம்ம டைம் படி அ காலையில வரும். என்னோட நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வரும்போது. ஸோ வீட்டுக்கு நைட்டு வரும்போதே என்ன பண்ணுவோம், கார கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, எடுத்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரதே. காலையில 4 மணிக்கு, 4:30, 5 மணிக்கு. வீட்லலாம் கேட்பாங்க, "ஏன் இன்னைக்கு மட்டும் லேட்டா வர?" அப்படின்னுவோம். நான் சொல்லுவேன், இல்ல ஃப்ரைடே இந்த ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு தெரியுமா? அதனால டைம் ஆகுது." "சாப்பிடுறியா?" "இல்ல நான் ஏற்கனவே அங்கேயே வாங்கி குடுத்துட்டாங்க, சாப்பிடுறேன்னு" சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிருவேன். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அது வந்து ஒரு பேட்டர்னா அப்படியே மாறிடும். அப்போ வந்து யோசிச்சுப்பான். அப்போ ஃப்ரைடே வந்து ஓகே, ஃப்ரைடே வந்து இவன் சாப்பிட மாட்டான். என்னைக்கோ ஒரு நாள் நான் இது பண்ணேன்னா, அந்த இடத்துல வந்து கேட்பேன், "எனக்கு பசிக்குது சாப்பாடு." "நீ தான் ஃப்ரைடே லேட்டா வரியே, இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன பார்க்குறாங்க.
இது எப்படி வருதுன்னா பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ்ல வரும். அப்போ நான் தேர்ந்தெடுக்கிறது என்னது? பாவத்தையா இல்ல ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிமை, கீழ்ப்ப கீழ்ப்படுறது, கீழ்ப்படுபவை அதை சூஸ் பண்றணும். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. ஸோ மூணாவது என்னன்னா, உங்களுடைய அணுகுமுறைகளும் உங்களுடைய நடத்தையும் கடவுளுடைய வார்த்தையை கேட்க விடாம பண்றது. அடுத்தது லாஸ்டா என்ன பார்த்தீங்கன்னா, அக்கறையின்மை, அப்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பேசலன்னா இன்னைக்கு இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிற ஒரு நாம முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அக்கறையின்மை, அக்கறை இல்லாம இருக்கிறது. கோயிலுக்கு வர சொன்னா, நாளைக்கு போய்க்கலாம், என்ன இப்போ சண்டே மாஸ் தானே, ஈவினிங் போகலாம் அப்படின்னு. ஆனால் நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. சரி ஈவினிங் மாஸ் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். ஆனால் ஈவினிங் மாஸ் போக மாட்டேன். அன்னைக்கு சண்டே மாஸ் போக முடியாமல் போயிடும். எல்லாரும் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, கன்ஃபெஷன் பண்ணிக்கலாம். அந்த லா மென்டாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுது, கடவுள் வந்து அவருடைய சாத்தான் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க விடாம பண்ணுது. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையுடன் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இது எல்லாமே அவருக்கு இல்லை. அவர் வந்து எப்போதுமே அவருடைய மனசில் என்ன நினச்சிருக்காருன்னா, நாம தான் இந்த மக்களை இது பண்ணோம், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து இன்னும் கடவுள் வந்து நம்ம அன்பு செலுத்தி நம்மளை வந்து மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாம் ரெடியாக இருக்கோமா? பிரேஸ் காட். அப்போது இந்த என்ன சொல்கிறது, அக்கறையின்மையை என்ன பண்ணுன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்க விடாமல் பண்ணும். ஓகே, அந்த 4 விஷயம் நம்ம என்னென்ன பார்த்தோம். ஒன்று வந்து பிஸினஸ், வேலை பளுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்கியூசஸ். அடுத்தது அவுட் சைடு இன்ஃப்ளூயன்சஸ், வெளிப்புற தாக்கங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், உங்களுடைய நடத்தைகள் மற்றும் அணுகுமுறைகள். தப்பான நடத்தை, தப்பான அணுகுமுறை. அடுத்தது வந்து அக்கறையின்மை. இந்த 4மே என்ன பண்ணுன்னா அப்பாத்தி. இந்த 4மே கடவுளுடைய வார்த்தையை கேட்க விடாம பண்ணும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், அடுத்தது எனக்கு பிரதர் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு பார்த்தா, முதலாவது என்னன்னா, என்ன பண்ணணும்னா டெய்லி ஆஃபீஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நம்ம காலை ஒரு வேலைக்கெல்லாம் போகும்போது என்ன இது ஆனாலும் பரவாயில்ல, அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போயிடுறோம். கரெக்டா? 9:30 மணிக்கு வேலைக்குன்னா யாருமே 10:30 மணிக்கு போக மாட்டீங்க. ஆனால் 9:15க்கு அந்த கம்பெனி உள்ள லாகின்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருப்பீங்க. ஆனால் கோயிலுக்குன்னு வரும்போது ஒரு லெத்தார்ஜிக்கல் ஒரு ஒரு அதுதான் இந்த அப்பாத்தின்னு சொல்லுவாங்க. என்னது, அக்கறையின்மை. கோயில் தானே பார்த்துக்கலாம், நம்ம வந்து பிரசங்கத்துக்கு கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் என்ன சொல்ல போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து அதோடைய வெயிட்டேஜ், கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கோட வெயிட்டேஜ் நமக்கு புரியல. இந்த 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 வேலையை கொடுத்ததே அந்த கடவுள் தான். உங்களுக்கு அந்த வேலையில நல்லபடியா செயலாற்றி வெற்றி பெற அந்த ஞானத்தை கொடுக்கறதும் அந்த கடவுள் தான். அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த டெய்லி ஆஃபீஸ் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கடவுளுடைய வார்த்தையை டெய்லி கேட்க ஆரம்பிக்கணும். ஒரு டைமிங் எடுத்துக்கோங்க. ஒரு பாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து காலையில் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். இது வந்து ஒரு லா மென்டாலிட்டிலாம் கிடையாது. நான் செய்கிற வேலையை வந்து எனக்கு வந்து நிறையா விஷயம் நடக்கும்போது நான் ஒரு வேலை கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நான் மறந்துடுவேன். அதனால நான் வந்து நான் வந்து இந்த மாதிரி டைம் நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாராம். அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக போகுமா. இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க, அரை மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 3 மணி நேரம் சொல்ல.
என்ன பண்ணலாம்? கடவுளுடைய வார்த்தைய படிக்க ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு சாப்டர். அப்புறம் டங்ஸ்ல பேசலாம். டெய்லி ஒரு டீச்சிங்க கேட்கலாம். அத நோட்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க படிச்சத என்ன தெரிஞ்சதோ, அத வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். என்ன படிச்சீங்களோ, அத வந்து செயல்பாட்டுல காட்டலாம். இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி செய்யணும். டெய்லி செய்ய செய்ய ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக பிராக்டிஸ் மேக்ஸ் அ பெர்சன் பெர்ஃபெக்ட். நீங்க திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணா தான் அது பெர்ஃபெக்ட்டா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். அது வந்து 1. 2வது ஆ கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெலோஷிப். ஆ பைபிள் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது. நீ ஒரு ஸ்மால் குரூப்ஸா இருக்கிற பைபிள் ஸ்டடி. அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது. எனக்கு வந்து இந்த வசனத்த வந்து கடவுள் வந்து இப்படி சொல்லிக் குடுத்தாரு. உனக்கு ஏதாவது சொன்னாரா? நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்டராக்ட் பண்றோம். நெறைய ரெட்ரீட்ஸ் நடக்குது. அதுக்கெல்லாம் நீங்க போலாம். இதெல்லாம் என்னன்னா, இத என்ன பண்ணா மீட் ரெகுலர்லி வித் அதர் பிலீவர்ஸ். மத்தவங்களுக்கு கூட என்னன்னா, ஒரு டச், ஒரு ஃபெலோஷிப் வந்து இருக்கணும். வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ, இந்த 3 நாளோ, இந்த மாரி ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கும்போது, என்ன பண்றாங்க, கடவுள் அதன் மூலியமாவும் நமக்கு பேசுறதுக்கு ஒரு 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 வழிவகுக்கிறார். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் பிரீத்திங்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பிரீத்திங் இப்ப அது புதுசா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பிரீத்திங் அப்படின்னு. அதாவது நீங்க டெய்லி பிரஷ் பண்றோம். கரெக்ட்டா? பிரஷ் பண்ணாம போனா என்ன ஆகும்? ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும். யாரும் உங்க பக்கத்துல வந்து பேச முடியாது. அதே மாரி அ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாரு. ஸ்பிரிச்சுவல் பிரீத்திங்க்கு. கடவுளுடைய வார்த்தைய நீங்க வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான். கடவுளுடைய வார்த்தைய நீங்க வந்து டெய்லி கேட்கணும். எப்பலாம் எப்பலாம் டைம் கிடைக்குதோ இல்லையோ, இப்போ நாங்கலாம் அதுதான் அந்த என்ன வேலை செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாரி. நீங்க கம்ப்யூட்டர்ல தான் வேலை செஞ்சீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ்ல போட்டுக்கிட்டு கேட்டுட்டே இருங்க. ஸ்பிரிச்சுவல் பிரீத்திங். ஏன்னா இந்த பாவம் வந்து சுத்தி போட்டுக்கிட்டே இருக்குது. சாத்தானின் சுட்டெரிக்கும் கனல் நம்ம மேல எரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் போக்கணும்னா நம்மளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பிரீத்திங் கண்டிப்பா வேணும். பிரேஸ் காட். பிசிக்கலா நம்ம என்ன பண்றோம்? ஆக்ஸிஜன பிரீத் பண்றோம். கார்பன் டை ஆக்சைட வெளிய அனுப்புறோம். அதே மாரி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சின்ஃபுல் தாட்ஸ வெளியில அனுப்பணும். அதே மாரி அ ஆவிக்குரிய தூய ஆவியானவருக்குரிய அந்த விஷயத்தை எல்லாம் வந்து பிரீத் இன் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு இன்டேக், ஒரு அவுட்டேக். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அது ஒண்ணு. அடுத்தது வந்து கடவுளை தொடர வேண்டும். பர்ஸ்யூ காட். என்னன்னா, தொடர வேண்டும் என்னன்னா, உங்களுடைய கடவுளுக்கும், உங்களுக்கும் உள்ள அந்த உறவ வந்து ரொம்ப பலப்படுத்தணும். இட் ஹாஸ் டூ கோ டீப்பன் அவுட். நாம கடவுள அப்படியே வெளிப்புறமா தான் புரிஞ்சிருக்கோமே தவிர, ஆழமா நாம இன்னும் புரியல. இன்னும் நெறைய விஷயம் நம்ம கடவுள பத்தி தெரிய வேண்டியது வரும். நீங்க எவ்வளோ அளவுக்கு கடவுள நோக்கி போறீங்களோ, அவ்வளோ அளவுக்கு கடவுள் உங்கள நோக்கி வருகிறார். எவ்வளவு அதிகமா நீங்க கடவுள் மேல உறுதியா இருக்கீங்களோ, அதற்கும் மேலாக கடவுள் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நடத்தி காட்டுறார். ட்ரஸ்டிங் காட், உறுதி. கடவுளிடமிருந்து உறுதி. கடவுளுக் கடவுள் மேல் உறுதி. அது எப்படி வரும்னா, கடவுள பத்தி அறிஞ்சால் மட்டும் தான் அது வரும். அதுக்கு தான் தூய ஆவியானவர் உங்களுக்கு வந்து செயலாற்றல் குடுக்குறார். யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அண்ட் மைண்ட்ஸ் டு பி என்லைட்டன்ட். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பண்ண பண்ண, ஒரு நம்மளுடைய சீசன் அப்படியே மாறும். கடவுள் வார்த்தைய கேட்க முடியாதுன்ற ஒரு விஷயத்துல இருந்து, கடவுளுடைய வார்த்தைய நம்மளால டெய்லி கேட்க முடியும். அவர் வார்த்தைய கேட்க கேட்க எனக்கு இவ்ளோ பலன் இருக்குதுன்றது வந்து நீங்களா உங்க வாயால சொல்வீங்க. அதான் சொல்றார்ல, "பிளெஸட் இஸ் த ஒன் ஹூ ட்ரஸ்ட் லார்ட்." ஆண்டவரே நம்புகிறவனே செழிப்பான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ கடந்த ஒரு 4 வாரமா நாம வந்து கடவுளுடைய வார்த்தைய அவர் வந்து எப்படி பேசுறாரு,
அந்த வார்த்தையை நாம எப்படி கேட்கறது, என்னென்ன பண்ணணுன்றத வந்து நாம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இது எல்லாமே அந்த யூடியூப்ல இருக்கு. ஸோ பிளேலிஸ்ட்டா போட்டு நான் அனுப்புறேன். யாருக்கு ஏதாவது கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்க. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. அப்போ யாராவது ஒருத்தர் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் பண்ண முடியுமா? சிஸ்டர் கிறிஸ்டினா பண்ண முடியுமா? தேங்க் யூ பிரதர். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பான தகப்பனே, இரக்கமுள்ள தந்தையே, எங்களை வழி நடத்தும் அப்பா, எங்களுக்கு மிகவும் பிடித்த டேடி, உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை புகழ்றோம், உங்களை போற்றுகிறோம், உங்க கோடி நமஸ்காரம் செய்கிறோம். உங்களுக்கு அதிக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்கள் வார்த்தையை கேட்க கேட்க எங்கள் உடல்ல உற்சாகமும் நம்பிக்கையும் எதுவுமே எங்களால செய்ய முடியும் என்ற உறுதியும் அதிக சந்தோஷமும் எங்கள் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே எங்களால முடியும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரென்த் எங்களுக்கு வந்திருக்கு ஆண்டவரே. உங்களோட நீங்க என்னோட இருக்கிறீங்க, எங்களோட எல்லாரோடும் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நான் உறுதியா நம்புறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எனக்கு எழுந்திருக்கும் போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படுக்கும் போதும் அப்படி ஆண்டவரே நன்றி, இன்றைக்கு நான் ரொம்ப மிகவும் சந்தோஷமா எல்லாமே சரியா அமைந்தது அப்படின்னு அப்படின்னு நன்றி சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கும் அதையே நான் எடுத்து சொல்கிறேன். என்னை தேடி வர ஒவ்வொரு நண்பர்களுக்கும் எல்லாருமே என்னோட பேசுறவங்க எல்லாருக்குமே இப்படி உற்சாகமும் கடவுள் மேல உறுதியும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கவும் அவர் எல்லாமே பார்ப்பார், நாங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கெல்லாம் நான் அறிவிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கே தெரியும், அதன்படி அவங்களும் நம்பி என்னோட தொடர்பு கொள்ள விரும்புகிறாங்க ஆண்டவரே. அதுக்கு நன்றி ஆண்டவரே. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி ஆண்டவரே. இப்படி இந்த சகோதரன் சூடோட அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல நீங்க அனுப்புனதுக்கும் அவருக்கும் நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Thank you sister. Praise God. இயேசுவுக்கே புகழ். ஸோ நாம வந்து திருப்பி அடுத்த வாரம் பார்ப்போம். நாளைக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. God bless you.